கார்த்திக் தீபா சீரியல் நவம்பர் 15ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சாமுண்டீஸ்வரியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு அந்த செயினை வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு போனதோட செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி கோவமா இருக்கிறத பார்த்துட்டு சந்திரகலா கேட்குறாங்க, அக்கா யாருக்காக நம்ம கொடுத்த அந்த செயினை இப்படி தூக்கி போட்டு போறா? எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்ப்பா? அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரகலா, அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு இங்க உள்ளவங்களை நம்ம சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல சந்திரகலா சொல்றாங்க, ஆமாக்கா, நீ கொடுத்த செயினை தூக்கி போட்டு போனதுனால கண்டிப்பா அங்க உள்ளவங்க எல்லாருமே நம்மள ரொம்ப கேவலமா பார்ப்பாங்க. அதனால அவங்களுக்கு நீ ஏதாவது சொல்லி புரிய வச்சே ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி, நீ சொல்றதும் கரெக்டு தான் சந்திரகலா அப்படின்னு அங்க உள்ளவங்களை பார்த்து எல்லாருக்கும் இந்த சிலம்பாட்டம் போட்டிக்கு வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இந்த சிலம்பாட்டம் பண்ண வீரன் இந்த ஊர்ல ஆம்பளை இருக்கான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக தான் அவர் இந்த சிலம்பாட்டத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் இந்த போட்டியில ஜெயிச்சது நம்ம ஊரோட மானத்தை காப்பாத்தின மாதிரி இருக்கு. அதனால அவர் அந்த செயினை ஏத்துக்கல. அவரு செயினை ஏத்துக்காதது ரொம்ப பெரிய தற்பெருமை. அவர் மாதிரி யாரையுமே நான் பார்த்ததே கிடையாது. காசுக்காக இந்த காலத்துல என்ன வேணாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்க இந்த காலத்துல இந்த மாதிரி ஒருத்தன் காசு வேணாம் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என் ஊர்ல இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்க. இதை கேட்டுட்டு சந்திரகலா சொல்றாங்க, அக்கா சூப்பர்க்கா, கண்டிப்பா அவங்க எல்லாருமே வந்துட்டு இத சப்போர்ட்டிவா எடுத்துப்பாங்க அக்கா அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அதுக்கு அந்த சந்திரகலா சொல்றாங்க, அக்கா கவலைப்படாதீங்க, அவ யாருன்னு இன்னும் 10 நிமிஷத்துல உங்களுக்கு டீட்டெயில் வரும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த ராஜாவும் அந்த மாப்பிள்ளையும் பேசிக்கிறாங்க. ராஜா சொல்றாரு, என்னடா இது, புயல் மாதிரி வந்தான், புயல் மாதிரி சண்டை போட்டான், அதோட போயிட்டான், அவன் யாரா இருக்கும் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, அதான் மாமா எனக்கும் தெரியல, யாரா இருந்தாலும் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த ஊர்லயே மொத டைம் ஒருத்தன் நம்ம அத்தைய ஏன் அத்தைய எதிர்த்திருக்கான், உங்க பொண்டாட்டியே எதிர்த்திருக்கான். அப்ப இது ரொம்ப பெரிய விஷயம் தானே. ஸோ நம்ம இந்த விஷயத்த சாதாரணமா விடக்கூடாது. அவன் யாரு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவர் சொல்றாரு, ஆமாண்டா, நம்ம கண்டுபிடிக்கலனாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பொண்டாட்டி அவன் யாரு அப்படிங்கிறத என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருவா அப்படின்னு. இன்னொரு பக்கம் சிவனாண்டி வந்துட்டு ரொம்ப அவமானத்துல போறாரு. அப்ப சிவனாண்டியோட ரவுடி கேக்குறான், அண்ணா யாரு அவன், திடீர்னு வந்துட்டு இப்படி நம்மளை தோக்கடிச்சிட்டு போயிட்டானே அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, அதான்டா எவனு தெரியல, எவனா இருந்தாலும் கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப அந்த ஆளு சொல்றாரு, அண்ணா இன்னும் 10 நிமிஷத்துல அவன் யாரு, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கான் அப்படிங்கிற டீட்டெயில நான் கொண்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சிவனாண்டியும், சரி சீக்கிரம் போயிட்டு அவனை பத்தின டீட்டெயில கொண்டு வா, அவன் அந்த சாமுண்டீஸ்வரிக்கு ஆதரவா இருந்தா நம்மளுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு. அப்ப இன்னொருத்தன் ஓடி வந்து, அண்ணா அந்த சாமுண்டீஸ்வரி கூட சொன்னால 5 பவுன் நகை யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்குன்னு சொன்னால, ஆனா அந்த கார்த்தி அப்படிங்கிறவன் ஜெயிச்சாலுமே அந்த செயினை அவன் வாங்கிக்கலன்னா அந்த செயினை தூக்கி வீசிட்டு போயிட்டான் அப்படின்னு. இது கேட்டதோட சிவனாண்டி கேட்குறாரு, என்னடா சொல்ற, சாமுண்டீஸ்வரியை மதிக்காம அந்த செயினை தூக்கி வீசிட்டு போயிட்டானா, எவனுக்குடா இந்த தைரியம் அப்படின்னு. அப்ப அந்த ஆளு சொல்றாரு, ஆமாண்ணா, இப்ப கூட சிலம்பாட்டம் ஆடிட்டு போனானே அவன் தான் அந்த செயினை தூக்கி வீசிட்டு சாமுண்டீஸ்வரியை உதாசீனப்படுத்திட்டு போயிருக்கான். இப்ப ஒரு புறா இந்த பேச்சு தானா அப்படின்னு. இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, அப்ப அந்த சாமுண்டீஸ்வரிக்கு ஆதரவா அவன் வரல, வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அவன் வந்திருக்கான், அவனை நம்ம பக்கம் இழுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு அந்த ரவுடி சொல்றாரு, ஆமாண்ணா, அந்த கார்த்திகை மட்டும் நம்ம பக்கம் வந்துட்டான்னா அப்புறம் இந்த சாமுண்டீஸ்வரியை நம்ம ஈஸியா துருக்கடிச்சிடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, ஐடியாவை சொல்லிட்டு அப்புறம் ஏன்டா என்ன பார்த்துக்கிட்டு இருக்க, அவன் யாரு, எங்கேருந்து வந்திருக்கான், எங்க தங்கியிருக்கான் அப்படிங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லுடா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த சிவனாண்டியோட ஆளு சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. சிவனாண்டி சொல்றாரு, சாமுண்டீஸ்வரியோட செயினையே தூக்கி வீசியிருக்கான்னா கண்டிப்பா அவன் சாதாரண ஆள் கிடையாது.
இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கான், அவன் யார் அப்படிங்கிறத நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சிவனாண்டி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் சீனசை பண்ணி நம்ம சாமுண்டீஸ்வரியை காமிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி சரியான கோவத்தில் வந்து நிற்கிறாங்க. அப்படின்னு பார்த்து ராஜா, நம்ம அந்த 4 பொண்ணுங்க எல்லாரும் வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி வந்துட்டு ஆல்ரெடி கார்த்திகை மீட் பண்ணாங்கல்ல. அப்போ அருண் சொல்கிறாரு, இங்கே பாரு ரேவதி, ஒரு விஷயத்த கார்த்திகிட்ட செய்யாத அப்படின்னு சொன்னாதான் செய்வான். அதனால தயவு செஞ்சு அவன்கிட்ட எந்த விஷயத்தையும் செய்யாதன்னு சொல்லாத, அப்புறம் அவன் அதை தான் செய்வான், அப்புறம் உனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி வந்துட்டு கார்த்தியை செக் பண்ணுறதுக்காக அந்த ஒரு பாட்டில் இருக்கு பாரு, அந்த பாட்டிலை உடைக்காத அப்படின்னு சொல்ல கார்த்தி கரெக்டாக ஒரு கல் எடுத்து அந்த பாட்டிலை உடைச்சிடுறாங்க. இதை பார்த்ததோட ரேவதி செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, நாங்கள் தான் அப்பவே சொன்னோமே கொஞ்சமாவது கேட்டியா அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்திக், நான் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது மாதிரி இந்த ஊரில் ரொம்ப பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சிலம்பாட்டம் முடிஞ்சதோட யார் அடிச்சுக்கிட்டு சாவா அப்படிங்கிறத பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்கும். அதனால தான் இந்த சிலம்பாட்டம் போட்டியை நீ பட்டலாம்னு நினச்சேன். ஆனால் நீ தேவையில்லாமல் இடையில புகுந்து இந்த சிலம்பாட்டம் போட்டி நடக்கிறதுக்கு உதவியாக இருந்துட்ட. இங்கே பாரு, தயவு செஞ்சு சொல்கிறது கேளு, இந்த சிலம்பாட்டம் போட்டி நடக்கக்கூடாது. அப்படி நடந்தா இந்த ஊருக்கு தான் ரொம்ப ஆபத்து. அதனால தான் நான் இந்த சிலம்பாட்ட போட்டியை நிப்பாட்டுறதுக்கு சிலம்பாட்ட ஆடை இருந்த ஒருத்தனை கடத்தி வச்சுக்கிட்டேன். அது தெரியாம நீ இடையில புகுந்து இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிட்ட அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. இங்க பாரு, அவங்க வந்துட்டு ஆம்பளை இல்லையா அப்படின்னு கேட்டதோடு தான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் சிலம்பாட்ட போட்டியில வந்து கலந்துக்கிட்டேன். மற்றபடி உனக்கு எதிரா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு நீ யாரு, எதுக்கு தேவையில்லாம வந்து நின்று பேசிட்டு இருக்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நீ யார் எவர் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. இருந்தாலும் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீ தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போயிரு அப்படின்னு. ஆனா கார்த்தி சொல்றாரு, என்னால போக முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன், உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போக ரேவதியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, யாரடி இவன், எப்படி திமிரா பேசுறான், இவனை பத்தி மட்டும் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமாண்டி, நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு. அதுக்கப்புறமா ரேவதி சொல்றாங்க, அந்த சிலம்பாட்டம் ஆடுறவன் மட்டும் தப்பிச்சு போனான்னா கண்டிப்பா நான் தான் வந்துட்டு அவனை கடத்தினேன் அப்படின்னு சொல்லிடுவான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க, ஆமாடி, கண்டிப்பா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும்ல அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரியை காமிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியை சுற்றி அவங்க 4 பொண்ணுங்க அப்புறம் ராஜா இன்னொருத்தரும் நிற்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அவன் யாரு, எங்கேருந்து வந்தான், எதுக்காக அவன் இந்த சிலம்பம் போட்டியில் கலந்துக்கிட்டான் அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அம்மா அவன் யாருன்னு தெரியலம்மா, ஆனால் சரியான திமிரு பிடிச்சவன்னு மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, திமிரு பிடிச்சவன் தான், அவன் நம்மளுக்கு கண்டிப்பாக வேலை பார்த்தே ஆகணும் அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அம்மா அவனை திமிரு பிடிச்சவன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு ஆம்பளைங்க நம்ம கூட இருந்து வேலை பார்த்தாலே பிடிக்காது, அப்படி இருக்கையில் எப்படிம்மா வந்துட்டு நீங்கள் அவனை வந்துட்டு நம்ம வீட்டில் வேலை பார்க்க வைக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அவனை நம்ம வீட்டில் வேலை பார்க்க வைக்கணும்னு சொன்னேன், ஆனால் இந்த வீட்டில் திமிரை சுத்தணும்னு சொல்லலை, திமிரு பிடிச்சவன் எல்லாமே நமக்கு அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் சரிதான், அவன் பேசின பேச்சை பார்த்தா கண்டிப்பாக நமக்கு அடிமையாக தான் இருந்து ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சரி அவன் யாருன்னு ஃபஸ்ட்டு சீக்கிரம் கண்டுபிடிங்க அப்படின்னு. அப்படின்னு பார்த்து அந்த சிலம்பாட்டம் ஆடுறவன் ஓடி வரான். ஓடி வந்துட்டு நேராக ரேவதியை பார்க்குறான். ரேவதி வந்துட்டு அவன்கிட்ட சொல்லாதன்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி நேராக அந்த சிலம்பாட்டம் ஆடுறவனை பார்த்து, ஏய் நீ எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்க அவன் சொல்கிறான், அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, இந்த சிலம்பாட்ட போட்டி நடக்கக்கூடாதுன்னு சின்னம்மா தான் வந்துட்டு என்னை கட்டி போட்டுட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கோவப்படுறாங்க. நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்றாங்க, அம்மா ஒவ்வொரு வருஷமும் இந்த சிலம்பாட்டம் போட்டி நடக்கிறதுனால எத்தனை உயிர் பலி போகுதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதனால தான் இந்த சிலம்பாட்டு போட்டி நடக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீ பண்ண இந்த விஷயத்துலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு, புதுசா ஒரு அடிமை சிக்கியிருக்கான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரேவதி சொல்றாங்க, அம்மா ஃபர்ஸ்ட் அவன் எங்க இருக்கான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க, அவன் எந்த ஊருக்காரனே தெரியாதே அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, கண்டிப்பா அவன் எந்த ஊருக்காரனா தான் இருக்கணும், அவனை இழுத்துட்டு வாங்க, அவன் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அடிமையாக தான் வேணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரேவதி சொல்கிறாங்க, அம்மா அவன் பேர் கார்த்தின்னு மட்டும் தெரியும், அவன் கூட வந்த 2 பேரை பற்றி எனக்கு தெரியலம்மா அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரர் சொல்கிறாங்க, ராஜா இங்கே வா அப்படின்னு. அப்போ ராஜா கை கட்டிக்கிட்டு வர
அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, உனக்கு ஈஸியாக எல்லாரையும் தெரியும்னு நினைக்கிறேன், சீக்கிரம் போயிட்டு அவங்க 2 பேரையும் கண்டுபிடிச்சி கொண்டு வா, இல்லைனா நீ வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு. இது கேட்டதோட ராஜா சொல்கிறாரு, ஐயோ அம்மா, நீ என்னை வீட்டு விட்டு போக சொல்லிட்டா நான் எங்கே போவேன், போகிறதுக்கு இடமே இல்லை, நீ சொன்ன மாதிரியே நான் அவனை கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ மட்டும் அவனை கண்டுபிடிக்காம வீட்டுக்கு வந்தீன்னா நீ வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராஜா சொல்றாரு, அம்மா, என்னை வேற எங்கேயாவது போக சொன்னா நான் எங்க போவேன் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எங்கேயோ போ, எனக்கு தெரியாது, ஆனா அவ யாருன்னு நீ கண்டுபிடிச்சு வந்துதான் ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த ராஜாவும், சரி, நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டு வரேன், ஆனா என்னை மட்டும் இந்த வீட்டை விட்டு போக சொல்லாத அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்ப ராஜா நேரா ரேவதி கிட்ட வந்துட்டு, ரேவதி, உனக்கு தெரியும்ல அந்த கார்த்தி எங்கேருந்து வந்தான், எந்த ஊருக்காரன் அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. அப்பா, அவன் எந்த ஊருக்காரன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவன் செம துமுறா பேசினான், அப்படியே அம்மாவையும் எதிர்த்து பேசியிருக்கான், கண்டிப்பா அவன் எந்த ஊருக்காரன் இல்ல, ஏதோ புதுசா வெளியூர்ல இருந்து வந்திருக்கான் அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, சரிம்மா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மாப்பிள்ளை கிட்ட, இங்க பாருங்க மாப்பிள்ளை, நீங்க பாத்தீங்கல்ல அவன் எந்த ஊருக்காரன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, மாமா, எனக்கே தெரியலையே மாமா அப்படின்னு. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி கோவமா வீட்டுல உட்காந்துருக்க. அப்ப சந்திரகலா வந்துட்டு நேரா, அக்கா, அவனை பத்தின டீட்டெயில் ஏதாவது உனக்கு கிடைச்சிச்சா இல்லையாக்கா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இப்பதான் அவனை வந்துட்டு மறந்துட்டு இருக்கேன், நீ மறுபடியும் எதுக்குடி அவனை பத்தி எனக்கு ஞாபகப்படுத்துற அப்படின்னு. அப்ப சந்திரகலா சொல்றாங்க, இல்லக்கா, அவன் நம்ம நினைச்ச மாதிரி சாதாரண ஆளு கிடையாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, அவனை எப்படி பழி வாங்குறது, அவன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எல்லாரையுமே வந்துட்டு எதிர்த்திருக்கான், இந்த ஊர்ல இந்நேரம் நம்மளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, சாமுண்டீஸ்வரியவே அவன் எதிர்த்துட்டானா அவன் சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமுண்டீஸ்வரி செம்ம கோவத்துல அவங்க தங்கச்சி சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப சந்திரகலா சொல்றாங்க, அக்கா, எனக்கு என்னமோ அவன் நம்ம சொந்தக்காரவங்களா இருப்பானோன்னு தோணுது அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏய், வாய்ப்பே இல்லடி, அவனுங்க யாருமே என்னை நெருங்க கூட மாட்டானுங்க அப்படின்னு. அப்ப சந்திரகலா சொல்றாங்க, அக்கா, ஒருவேளை இருந்தா என்ன பண்றது அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அப்படி இருந்தா அவனை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி, ஆனந்த், அருண் 3 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, கார்த்தி, அங்கேயே நில்லுப்பா அப்படின்னு. கார்த்தி கேக்குறாரு, ஏன் பாட்டி, என்னாச்சு அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா, உனக்கு வந்துட்டு ஆரத்தி எடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, என்னெல்லாம் நடந்துச்சோ எல்லாத்தையுமே கணக்கு புள்ள என்கிட்ட வந்து சொல்லிட்டான், உன் மேல இன்னரும் எல்லாரும் திருஷ்டி வச்சிருப்போம், உனக்கு ஆரத்தி எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு கார்த்திக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. அப்ப நம்ம தாத்தா சொல்றாரு, கார்த்திக்கு ஆர்த்தி மட்டும் இல்ல, மாலை போட்டு வரவேற்கணும் அப்படின்ட்டு ராஜ சேதுபதி மாலை எடுத்துட்டு வந்து கார்த்தியோட கழுத்துல போட்டு விடுறாங்க. கார்த்தி கேக்குறாரு, என்ன தாத்தா இதெல்லாம் அப்படின்னு. அப்ப தாத்தா சொல்றாரு, டேய் கார்த்தி, நீ எவ்வளவு பெரிய இடத்துல போயிட்டு யாருக்கிட்ட நீ மோதிட்டு வந்திருக்கன்னு தெரியுமா, இத்தனை வருஷமா அவ பக்கத்திலே நெருங்க முடியாம இருந்தேனா, நீ பக்கத்துல போயிட்டு அவளை செமையா இரிட்டேட் பண்ணிட்டு வந்திருக்க, அப்ப உனக்கு நான் மாலை போட்டு மரியாதை பண்றதுல என்ன தப்பு கார்த்தி இருக்கு அப்படின்னு சொல்ல. அப்ப கார்த்தி சொல்றாரு, தாத்தா, எனக்கு அங்க எப்படி திரும்பின பயமா இருந்துச்சு, கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி அத்தை என்னை அடிக்க போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நல்ல வேலை அவங்க ஏதோ பொறுமையா என்னை டீல் பண்ணிட்டாங்க, ஒருவேளை அவங்க என் மேல கை வச்சிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கார்த்தி சொல்ற. அப்ப தாத்தா சொல்றாரு, டேய் கார்த்தி, அவ கண்டிப்பா கை வைக்க மாட்டாடா, அவளுக்கு ஆம்பளையே பிடிக்காது, அப்புறம் எப்படி உன்னை கை நீட்டி அடிப்பா, அதோட இன்னைக்கு நீ அவளை தோற்கடிச்சிட்டு வந்திருக்க, எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, யாருமே பண்ணாதது நீ பண்ணிருக்க, அப்படி இருக்கையில எப்படா கார்த்தி நான் உன்னை பாராட்டாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, சரி கார்த்தி, அங்க என்ன நடந்துச்சு, நீ தூக்கி வீசின செயின் ரேவதியோட கழுத்துல விழுந்துருச்சாம்ல அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ரேவதியா, யாரு பாட்டி அது ரேவதி அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆமாண்டா, அவ பேரு ரேவதி, நான் கூட சொன்னேன்ன சாமுண்டீஸ்வரியோட 2வது பொண்ணுன்னு அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஓ, அந்த பொண்ணுதான் என்னைய சந்தையில வந்து மிரட்டுனாளா அப்படின்னு. அப்ப காட்டி கேக்குறாங்க, என்னடா சொல்ற, அந்த பொண்ணு மிரட்டுனுச்சா, அந்த பொண்ணு அப்படிப்பட்ட ஆளெல்லாம் இல்லையேடா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, பாட்டி, நீங்க வேற,
நான் சிலம்பாட்டம் போட்டி ஜெயிச்சுட்டு அங்கேருந்து வந்துகிட்டு இருக்கேன். 3 பொண்ணுகளோட சேர்ந்து வந்துட்டு என்னை எப்படி மிரட்டுனா தெரியுமா? இது மாதிரி நீ எதுக்கு இந்த சிலம்பாட்ட போட்டியில விளையாண்ட? உன்னை யாரு இந்த போட்டியில கலந்துக்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு என்னைய அவ்வளவு பேச்சு பேசினா. நீங்க வேணும்னா அருண் கிட்டையும் ஆனந்த் கிட்டையும் கேட்டு பாருங்க. அவ பேசின பேச்சு ஐயோ காது கொடுத்து கூட கேட்க முடியல. அவ என்ன மிரட்டுறா அப்படின்னு. அப்ப ஆனந்த் சொல்றாரு, ஆமா பாட்டி, அந்த பொண்ணு பேரு ரேவதியா, கார்த்திக்கு பொருத்தமான ஜோடிதான் அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு கார்த்தி, நீ நினைக்கிற மாதிரி அந்த சாமுண்டீஸ்வரியோட பொண்ணுங்களை அவ்வளவு சுலபமா வந்துட்டு கல்யாணம் பண்ணிட முடியாது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, பாட்டி, எனக்கு ஏற்கனவே நடந்த பிரச்சனையே எனக்கு மனசு சங்கடமா இருக்கு. இதுல வேற எங்க கார்த்தி நான் 2வது கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்ட்டு கார்த்தி சோகமா அவருடைய ரூமுக்கு போக இதை பார்த்துட்டு தாத்தா சொல்றாரு, ஏ பரமேஸ்வரி, வாயை மூடிட்டு இருக்க மாட்டியா? இப்பதான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா மாறி வரான். அவனை போயிட்டு எதுக்குடி நீ வந்துட்டு இப்படி தொந்தரவு பண்ற அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, இல்லைங்க, கார்த்திகை ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்ல, அதுக்குதான் நான் கேட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, நேரா அவருடைய ரூமுக்கு போயிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்றாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி ஃபோன் அட்டன் பண்ணி அபிராமி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுப்பா கார்த்தி, எப்படிப்பா இருக்க, ஊரெல்லாம் எப்படிப்பா இருக்கு அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அம்மா, ஊரு எனக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, சரிப்பா, கொஞ்ச நாள் மட்டும் நீ அங்க தங்கி இருந்தா போதும்பா, நான் வந்து உன்னை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா, எனக்கு இந்த ஊர்ல ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு வந்திருக்கு. அந்த பொறுப்பை நான் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு. அப்ப அபிராமி கேக்குறாங்க, என்னப்பா பொறுப்பு அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, உனக்கு சாமுண்டீஸ்வரி அத்தை தெரியுமா? இங்க ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவில்ல வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும், அதுக்கு சாமுண்டீஸ்வரி அத்தைய கூட்டிட்டு வரேன்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க அபிராமி. அபிராமி நேரா கார்த்தி கிட்ட, ஏன்பா கார்த்தி, உனக்கு அந்த சாமுண்டீஸ்வரிய பத்தி தெரியுமா தெரியாதா? எப்படி நீ அவளை கூட்டிட்டு வரேன்னு வாக்கு கொடுத்த? அவ சரியான திமிரு பிடிச்சவ, அவளை நம்மளால கூட்டிட்டு வரவே முடியாது, என்னோட அண்ணனையே அவ இழுத்துட்டு போயிட்டா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா, அவங்கள கூட்டிட்டு போயிட்டு நம்ம கோவில் கும்பாபிஷேகம் நடத்துறேன் 60 நாள்ல அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கேன், அதனால இப்போ என்னால வீட்டுக்கு வர முடியாதுமா அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, இல்லப்பா கார்த்தி, நீ வீட்டுக்கு வா, அவளை பத்தி உனக்கு தெரியாது, அவ கொலைக்கு கூட அஞ்ச மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பயப்பட, கார்த்தி சொல்றாரு, அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, தாத்தாவோட இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுக்குறேன்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அப்படி இருக்கையில என்னால எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்குறாரு. அபிராமி சொல்றாங்க, சரிப்பா கார்த்தி, ஆனா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டுனா நான் உன்னை ஊருக்கு கூட்டிட்டு வந்துருவேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, அதுக்கு கார்த்தியும், சரிம்மா, ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா நானே ஊருக்கு வரேம்மா அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ரேவதி நேரா கார்த்தி போட்ட செயின் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்க இருந்தோ வந்தான் புயல் மாதிரி, இப்படி என் கழுத்துல செயினை போட்டுட்டு போயிட்டான் அப்படின்ட்டு ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ரேவதி. அப்ப இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி ராஜாவை அனுப்பியிருக்காங்கல்ல, அவன் யாரு அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு வர சொல்லி, அவன் யாருன்னு தெரிஞ்சதோட அவனை கண்டிப்பா பழி வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கோபத்துல அந்த சாமுண்டீஸ்வரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி பழி வாங்குறதுன்னா, அவனை வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவனை அடிமையா பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதுல சாமுண்டீஸ்வரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே சூப்பரா அப்கமிங் எபிசோட கொண்டு போறாங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.